Hello students, welcome to 1+1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, if triangle ABC is similar to triangle DEF such that BC equal to 3 cm, EF equal to 4 cm and area of triangle ABC equal to 54 cm square, find the area of triangle DEF. அதாவது ஏபிசியும் டிஇஎஃப்ங்கிற ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லிட்டாங்க. அதில் பிசியும் இஎஃப்பும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா கொடுத்துருக்காங்க, இன்னொரு ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு, புக்லேயே ஒரு தியரம் இருக்கு. என்னன்னா, since the ratio of area of two similar triangle is equal of the ratio to the squares of any two corresponding sides. அதாவது கொஸ்டின் என்னன்னா, ஏரியா ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் டூ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஈக்குவல், ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவல்ன்றதுனால அதுல என்ன, அது ரெண்டுமே வந்து என்னன்னா, அந்த ட்ரையாங்கிள் ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏதோ சைடை ஸ்கொயர் பண்ணி வர ரேஷியோவும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ரேஷியோனா பை, அதாவது கான்செப்ட் என்னன்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ட்ரையாங்கிளோட சைட்ஸ் ஸ்கொயர் பண்ணா வர ப்ரொபோர்ஷனல், அதாவது பிசி ஸ்கொயர் பை இஎஃப் ஸ்கொயருங்கிற கான்செப்ட். இதான் ஒரு தியரம், சரிங்களா? ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் பை இஎஃப் ஸ்கொயர். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த சம்மை போட போறோம், சரிங்களா? ஸோ ரேஷியோ ஆஃப் area of two similar triangles is equal to the ratio of the squares of any two corresponding sides தான். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து கொஸ்டின்ல 54னு கொடுத்துருக்காங்க. பை இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்மளுக்கு தெரியாது, அதனால அப்படியே வச்சுக்கிட்டோம். அதான் கண்டுபிடிக்க போறோம், அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர், பிசி வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் கொடுத்ததுனால ஸ்கொயர் போட்டிருக்கோம். அடுத்து இஎஃப் ஸ்கொயர், இஎஃப் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 54 by area of triangle DEF is equal to 3 3s are 9, 4 4s are 16. இப்போ நம்மளுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 54 into 16 is equal to 9 into area of triangle DEF, சரிங்களா? இப்போ இந்த 9 இந்த பக்கம் வந்தா டிவைட்ல வரும், இங்க போடுறேன். இப்போ 9 இந்த பக்கம் வந்தால் டிவைட்ல வரும்ல, அப்போ 54 by 16, 54 into 16 by 9 is equal to area of triangle DEF. அவ்வளோதான். இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். எப்படி கேன்சல் பண்ண? 9 டபுள்யூ கேன்சல் பண்ணிக்கலாமா? 9 1s are 9, 9 6 are 54. அப்போ 6ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும், சரிங்களா? ஸோ ஏரியா ஆஃப் triangle DEF. இப்போ 6 6 are 36, 6 balance 3, 6 1s are 6, 6 plus 3 9. ஸோ நம்மளுக்கு 96 சென்டிமீட்டர்னு ஆன்சர் கிடைக்குது. ஸோ therefore area of triangle DEF is equal to 96 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஒரே ஒரு அந்த தியரம் யூஸ் பண்ணி அப்படியே சம்ம முடிச்சாச்சு. ஓகே, ஈஸி தானே? ரொம்ப ஈஸி தான் சம்மு. கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா, ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தியரட்டிக்கல் ஜாமெண்ட்ரி வந்து ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக சம்ஸ் நிறைய வரும், விட்டுறாதீங்க தியரட்டிக்கல் ஜாமெண்ட்ரியை, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.